வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் மேத்ஸ் சீரிஸ்ல இது வந்து பார்ட் 10B. ஸோ நம்மளோட சேனல் எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸுக்கு தனி பிளேலிஸ்ட் வந்து என்னன்னா கிரியேட் பண்ணிருக்கும். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல 23 ஜனவரி 2023 ஷிஃப்ட் ஒன்னோட ரிமைனிங் 10 கொஸ்டின், அதாவது 11 வந்து 20 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா டிகோட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ஃபாஸ்டா வந்து பார்த்துடலாம். Question number 11. How much time a person take to cover a distance of 300 meter if he run at a speed of 10 km per hour கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்ஸ் என்னன்னா, நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு வந்து மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து 300 மீட்டர்னு சொல்லியிருக்கான். நம்மளால கிலோமீட்டர் ஹவர்ல இருக்கிற போது வந்து என்னன்னா அப்படியே பண்ணனா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ மீட்டர் பர் செகண்ட்ல மாத்திட்டோம்னா ஈஸியா பண்ணிடலாம். சரி, இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியிருக்கான். இதை நான் மீட்டர் பர் செகண்ட் மாத்திரம் என்ன பண்ணுவேன், 5/18 தான் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப 10 இன்ட்டு என்ன பண்றேன், 5 வந்து என்னன்னா 18. சரிங்களா? இப்ப நம்ம அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வேற ஏதாவது அடிக்கலாமா, இங்க அடிக்கலாம், 2ஆல் அடிக்கலாம்ல. ஸோ 5 வரும், இங்க வந்து என்னன்னா 9 வரும். இப்போ என்ன வரும், 5 25 வரும். ஸோ டிவைட் பை வந்து 9 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 2.77 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? நான் ஆல்ரெடி அடிச்சுட்டேன், அதனால சொல்றேன். சரி, இப்போ நமக்கு 2.77 மீட்டர் பர் செகண்ட் வருது. அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து என்னன்னா 2.77 வந்து என்னன்னா மீட்டர் போவார் அப்படின்னா எனக்கு எவ்வளவு 300 மீட்டர் வந்து என்ன போகணும். சரிங்களா? இப்ப நான் இதை வந்து என்ன ரவுண்டா எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2.7 நான் 2.5 மீட்டர் அப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா? 2.5 மீட்டர். அப்போ ஒரு செகண்டுக்கு வந்து என்னன்னா 2.5 மீட்டர்னா அப்ப 10 மீட்டர் எப்படி வரும்? ஸோ 10 மீட்டர் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், ஸோ 4ஆல பண்ணிருப்பேனா, லைக் 2.5 4ஆல பண்ணா 10 வரும். அப்ப இங்கே என்ன வந்து 4. அப்போ 4 செகண்டுக்கு வந்து என்னது 10 மீட்டர் வருது. அப்போ 4 செகண்டுக்கு 10 மீட்டர் வருது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு 300 மீட்டர்ல, லைக் 300 மீட்டர் டோட்டலா வந்து என்ன ஓடி இருக்காரு. என்ன பண்ணிருக்கேன் அந்த இடத்துல, ஸோ 10 மீட்டர் நான் 300 போடணும்னா என்ன பண்ணிருப்பேன், 30ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்ணிருப்பேன். ரைட், அதே மாதிரி நான் 4 செகண்ட் 30ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து எவ்வளவு செகண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப 120 செகண்ட்ஸ் வந்து என்னன்னா நான் ஓடிப்பேன். சரிங்களா? 120 செகண்டுக்கு வந்து என்னன்னா 300 மீட்டர் நான் சொல்றது அப்ராக்சிமேட். சரிங்களா? ஆனா 2.77 ரொம்பவே வருது. அப்ப என்ன மீனிங்னா இந்த 120 செகண்டுக்கு வந்து என்னன்னா உள்ளதான் வந்து என்னன்னா அவர் ஓடி இருப்பாரு 300 மீட்டர். அப்படி சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து என்னன்னா அந்த 120 செகண்ட். 120 செகண்ட்ஸ் மீன்ஸ் என்ன நம்மளுக்கு தெரியும், 2 மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ 120 செகண்ட்ஸ் வந்து என்னன்னா 2 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும். அப்ப 2 மினிட்ஸ்க்குள்ள இருக்கு ஆப்ஷன் தான் வந்து கரெக்டா இருக்கணும். அப்ப ஆன்சர் 1 மினிட் வந்து 48 செகண்ட் சொல்லலாம். நான் ஏன் வந்து இந்த 2.77 எடுக்கலன்னா, அதை நீங்க எடுத்து பாருங்களேன். இப்போ 1 செகண்ட் இருக்கும் 2.77, அப்ப நம்ம 300 பார்க்கணும் ரொம்ப மைனூட்டா போகும். அதுக்கு பதிலா வந்து என்னன்னா ஒரு ரேண்டமா எடுத்து பண்ணும்போது ஈஸியா போடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். Question number 12. A sum of 10,000 was taken from a bank at the rate of 6% per annum to be compounded half yearly. How much has to be written after 1.5 years அப்படின்னு சொல்றாங்க. இதுல இது இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது, இங்க ஹாஃப் இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1.5 இயர்ஸ். சரிங்களா? இப்ப எப்போதும் வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்குங்களா, அதை டிவைட் பை 2ன்னு போடுவோம். ஏன் நம்ம டிவைட் பை 2ன்னு போறோம்னா ஒரு வருஷத்துல வந்துன்னா 6 2 மாசம் வரும். சரிங்களா? 6 இயர், அதாவது ஒரு வருஷத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம், ஹாஃப் இயர்லினா 6 மாசம் 6 மாசம் பிரிப்போமா, அந்த 6 மாசம்னா ஒரு வருஷத்துல 2 6 மாசம் இருக்கு, அதனால டிவைட் பை 2ன்னு போறேன். சரி, இது என்ன வரும், 3% வரும். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பார்ப்போம்னா 3% எடுக்கணும். அந்த 1.5 இயர் அப்படின்னா, அதாவது 1.5 இயர்ல எத்தனை 6 மாசம் இருக்கும், 3 6 மாசமா பிரிக்கலாமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம், அடுத்து ஒரு 6 மாசம், அடுத்து ஒரு 6 மாசம். அப்ப என்னன்னா மொத்தம் 3 வந்து என்னன்னா வரும். அப்ப 3 இயர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப நான் 3 வருஷத்துக்கு 3%ல வந்து பார்த்தோம்னா அதுதான் எனக்கு ஆன்சர் வரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 10,000 இருக்கு பாத்தீங்களா, இந்த 10,000 வந்து என்ன ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு, 3%, 3 இயர்ஸ் பாக்குறதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்லிடுறேன். அதாவது 10,000ல நான் 3% கண்டுபிடிப்பேன். எப்படி வரும், 10,000ல 3% போட்டா நமக்கு 300 வருமா, ரைட். அப்ப நான் என்ன பண்றேன், 10,000தோட இந்த 300 ஆட் பண்ணும். அப்ப 10,300 வரும். இப்ப இந்த 10,300ல நான் 3% போட்டா என்ன பண்ணுவேன், அதாவது இந்த ஒரு ஸ்தானம் சளி வேணா 10%, இன்னொரு ஸ்தானம் சளி வந்து புள்ளி வச்சுன்னா 1%. அப்ப என்னன்னா 1% வந்து 103னா 3% வரும் 309 வரும். ரைட்டா? இப்ப அந்த 10,300ல வந்து என்னன்னா இந்த 309 வந்து நான் ஆட் பண்ணுவேன். எவ்வளவு வரும், 10,060, ஆமா 609 வரும். ரைட். இப்ப இந்த 10,609ல நான் 3% வந்துக்கிறேன். ஏன்னா 3 வருஷத்துக்கானது. இப்ப நான் இந்த 3% போட்டேன்னா எவ்வளவு, அதே மாதிரி பண்ணுங்களேன். சோ பண்ணனா அப்ராக்சிமேட்லி 318 அப்படின்னு வரும். ஆல்ரெடி பண்ணிட்டு என்ன சொல்றேன், இப்ப 10,609ல 318 நம்ம கூட்டோம்னா 10,927 வரும். சோ ஆன்சர் கரெக்டா இருக்கு, இது சொல்லிடலாம். இது வந்து மெத்தட் 1. சரிங்களா? இப்ப மெத்தட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து என்ன சிம்பிளா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, 10,000 இருக்கா, ரைட்.
ஸோ காம்பவுண்டோட இன்ட்ரெஸ்ட் என்ன 3%. அப்போ 3% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 103 வரும். அதாவது ஸோ 103 ஓகேங்களா. 100ல நம்ம 3 வந்து என்ன பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். அப்போ 103/100 எத்தனை வருஷம் 3 வருஷத்துக்கு. அப்போ 103/100 இன்ட்டு 103 வந்து என்னன்னா 100 போடுவேன் ரைட்டா. இப்போ நம்ம அடிங்களேன், இங்க 4 ஜீரோ இருக்கு, இங்க 4 ஜீரோ போயிடும். மிச்சம் என்ன இருக்கு, எதுவுமே இல்லை, நம்ம டேரக்டா மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ இந்த 103 3 வாட்டி நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வரும். ஸோ 10,92,000 எவ்வளவுனா 727 வரும். கீழே என்ன இருக்கு டிவைட் பை 100 இருக்கு. இப்போ நம்ம 100 இது பண்ணோம்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பேன். அப்போ எவ்வளவு வந்துருச்சு 10,927 வருது ரைட்டா. இது வந்து என்னன்னா மெத்தட் 2. ஸோ மெத்தட் 3 என்னன்னா இதுவுமே வந்து என்ன சிம்பிளான மெத்தட் தான். இது என்னன்னா ட்ரீ மெத்தட் அப்படின்னு வந்து என்னன்னா சொல்லுவாங்க. நான் சும்மா பேர் வச்சுக்கிட்டோம், நம்ம எப்படி வேணாலும் வந்து கூப்பிட்டுக்கலாம். இது என்னன்னா இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ 10,000 இருக்கா ரைட். இதுல நான் அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன் எவ்வளவு 3%. 3% எவ்வளவு வரும் 300ன்னு வருமா. அதே செகண்ட் வருஷத்துக்கு எவ்வளவு வரும், அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 300, ஏன்னா மொதல் இன்ட்ரெஸ்ட் போறது. சரி, 3வது வருஷத்துக்கு எவ்வளவு 300 தான் வரும். அதாவது என்ன மீனிங்னா இந்த 10,000த்துல நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் போடும்போது வந்து 300ன்னு வருது. ஆனா அவன் வெரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டான். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு வட்டி போடும், அதான் கூட்டு வட்டின்னு சொல்றது சரிங்களா. இப்ப இந்த 300ல நான் வந்து என்ன 3% போடும். இந்த 300க்கு நான் 3% வந்து என்னன்னா போட்டா எவ்வளவு வரும். சோ இங்க வந்து என்னன்னா 3% போட்டா 9 வருமா. ஏன்னா 300ல வந்து என்ன 3%, 1% 3, 3% வந்து 9ன்னு வரும். அதே மாதிரி இந்த 300க்கு பாத்தீங்கன்னா இங்க இதுக்கு வந்து என்ன இந்த இடத்துல வந்து 3% போடுங்க 9 வரும். இப்ப இந்த 300க்கு பாத்தீங்கன்னா இதுக்கு 3% இந்த இடத்துல போடுங்க எவ்வளவு வரும் 9 வரும். இந்த 9க்கு 3% போட்டா எவ்வளவு வரும். அதாவது நம்மளுக்கு வந்து 1% போட்டாவே 0.09 வரும். அப்படின்னா 0 போயிடும். ஸோ அதெல்லாம் நமக்கு வேணாம் சரிங்களா. மிச்சம் இருக்கிறது என்னன்னா இது எல்லாத்தையும் வந்து கூட்டுங்க. 300 600 900 வரும் ரைட்டா. ஸோ 900 இருக்கு. இங்க என்ன இருக்கு 9 9 வந்து அதாவது 9 9 20 18 30 27. அப்ப எவ்வளவு வரும்னா 927 வருது. இப்ப என்ன நம்ம ஸ்டார்டிங் அமௌண்ட் 10,000. இந்த 10,000த்துல இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 927. அப்ப அப்படியே கூட்ட வேண்டியதான். அப்ப 10,000த்துல இருந்து 927 கூட்டினா 10,927 அதுதான் சரிங்களா. இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல ஈஸியா வந்து என்னன்னா எக்ஸாம் டைம்ல கிளிக் ஆச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 13. If a diameter of the base and height of the cylinder are வந்து என்னன்னா 16 சென்டிமீட்டர் and 20 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி, then what is the total surface area of the cylinder அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்ப ஒன்றும் இல்லை, என்னன்னா சிலிண்டருக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியுமா, தெரிஞ்சுதான் ஆன்சர் பண்ண முடியும். அதான் அவன் கேட்க வரான் சரிங்களா. இப்ப சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்டா வந்து என்ன சொல்றான், அதாவது 2πr = h + rன்னு வரும். இப்போ அவனுக்கு வேல்யூ வந்து கொடுத்துட்டான். என்ன சொல்லணும்னா 2 இருக்கு, பை வந்துன்னா 22/7 இருக்கு. இப்போ ஆறு வந்து டவுட் வரும், நான் ஆறு வந்து எப்படி கண்டுபிடிப்பேன்னா டயாமீட்டர் கொடுத்துட்டான் சரிங்களா. டயாமீட்டர் எவ்வளோனா 16 சென்டிமீட்டர். அப்ப டயாமீட்டர் கொடுத்துட்டு அதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு ஆரம் கண்டுபிடிக்க என்ன சொல்லுவோம். ஸோ டயாமீட்டர் டிவைட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருந்தாலும் ஆரம் கண்டுபிடிச்சிருக்கு சரிங்களா. அப்ப 16 இருக்கு, டிவைட் பை 2 போட்டா 8 வருமா ரைட். இப்போ அப்படியே வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ ஆரோட வேல்யூ 8, ஹச்சோடு வந்து நீங்க கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க 20. ஸோ அப்போ என்ன பண்ணா இங்க 20 போடுவோம். பிளஸ் வந்து என்னன்னா ஆரம் எவ்வளோ, ஸோ ஆரம் வந்து என்ன 8 ரைட்டா. இப்போ நான் வேற ஏதாவது நம்மளால வந்து அடிக்க முடியுமான்னு பாருங்களேன். ஸோ வேற ஏதாவது அடிக்க முடியுமா, அடிக்கலாம். 2 × 22 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்க என்ன வரும் 28ன்னு வருமா. கீழே வந்து என்னன்னா 7ன்னு இருக்கு பாருங்க, இந்த 7 7 அடிக்கலாம்ல. ஸோ ஒரு 7 7 பண்ண 3 4 28ன்னு வரும். ஸோ மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ என்ன வரும், டேரக்டா பண்ணோம்னா இங்க 44ன்னு வரும். 2 × 22 44. ஸோ 8 × 4 வந்து என்ன பண்ணும் 32ன்னு வரும் ரைட். ஸோ அப்போ 44 32 மல்டிப்ளை பண்ணா அதுதான் ஆன்சர். அப்போ 1408 வரும். 1408 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ டேரக்டா ஆன்சர் போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து என்னன்னா 70 ஃபீட்னு சொல்லிட்டாங்க, தென் ஃபைண்ட் இட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா கேட்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஃபார்முலா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வந்து என்ன ஸ்பியர் ஃபார்முலா 4πr² அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ 4 இருக்கு, பை வந்து என்ன 22/7 இருக்கு, ஆறு என்ன இருக்கு இங்க ஸ்பியரோட ரேடியஸ் கொடுத்தாங்க. அப்ப 70 × 70 ஒரு ரைட்டா. இந்த 7க்கு இந்த 7 அடிச்சா அப்ப என்ன 10ன்னு இருக்கும். ஸோ இப்போ அவளே மல்டிப்ளை பண்ணுங்க, 88 இருக்கும். ஸோ வேற இருக்கும், ஸோ 700 இருக்கும் ரைட். 88 × 700 இருக்கும். 88 × 700 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வேணும்னா 61,600 அப்படின்னு வரும். 61,600 ஃபீட் ஸ்கொயர் சரியா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கான மென்சுரேஷன்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா 3Dல இருந்து கேட்கறாங்க சரிங்களா. அதுவும் 3Dல இருந்து டைரக்டா ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் கேட்கறாங்க. அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 3 இது வந்து என்னதுன்னா, ஒன்னு வந்து என்னன்னா சிலிண்டர் சரிங்களா. சிலிண்டருக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதே மாதிரி வந்து வால்யூம்.
இதுக்கான 3 ஃபார்முலா வந்துருது. அதே மாதிரி ஸோ சிலிண்டர் பார்த்துட்டோமா, அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோனுக்கான இது இருக்கும். கோனுக்கு 3 மாதிரி கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூமுக்கானது. அடுத்து வந்து என்ன ஸ்பியர். சரிங்களா, இதுக்கும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்காது, ஆனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், வால்யூமுக்கான ஃபார்முலா இருக்கும். இந்த மூணுமே என்ன பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம கேட்டோம்னா டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 15, சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரி, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான். இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்து என்னன்னா போடுமாஸ் பிரின்சிபல் படி வந்து பண்ணணும். இப்போ இந்த 27 இருக்கு பாத்தீங்களா, இந்த 27 6 நம்ம கழிச்சோம்னா என்ன வரும், 27ல இருந்து 6 போச்சுன்னா 21 வரும். அப்ப 21 ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன ஆகும், 21 இன்ட்டு 21 வரும். நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், ஸோ 21 இன்ட்டு 21 441 வரும். அப்புறம் என்ன இருக்குன்னா இந்த டிவிஷன் பை 3 இருக்கு. சரிங்களா, அப்ப டிவிஷன் பை 3 இருக்குனால 441 3ஆல மல்டிப்ளை பண்ணா 147 அப்படின்னு வரும். சரிங்களா, ஒரு 3 3 1 வரும், மிச்சம் வரும் என்ன வரும் 14 வரும். ஆமா ரைட், 147 அப்படின்னு வரும். ரைட்டா, சரி இப்போ என்ன பண்ணுவோம்னா மிச்சம் இருக்குது, அதாவது இந்த பாட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, 147 மிச்சம் இருக்கு, நான் இங்க எழுதுறேன். ஸோ 8.4 இருக்கு. ஸோ டிவிஷன்ஸ் வந்து என்ன இருக்கு, ஸோ டிவிஷன்ஸ் 12 இருக்கு. கிராஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னா 147 இருக்கு. வேற என்ன இருக்கு, இன்ட்டு கிராஸ், ஏன்னா இங்க கிராஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 7ல இருந்து மைனஸ் 5 கழிச்சுனா என்ன வரும்னா 2ன்னு வரும். சரிங்களா, இப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க 8.5 டிவைட் பை 12 நம்ம டேரக்டா அடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும், மல்டிபிளிகேஷன்ஸ் வந்து என்னன்னா இந்த ரெண்டு சைடு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 8.4 அப்படியே இருக்கட்டும், கீழே 12 அப்படியே இருக்கட்டும். இந்த 147 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன 294 வரும். சரிங்களா, வேற ஏதாவது நம்மள அடிக்க முடியுமோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இது பெருசா நான் இதுக்கு மேலே அப்படி அடிக்க முடியாது. ஸோ வேற எதாவது இந்த தான் அடிக்கும். ஸோ 12 இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 24 பாயிண்ட் வந்து என்னன்னா 5 நான் ஆல்ரெடி நோட் பண்ணிட்டேன், அதனால சொல்றேன். சரிங்களா, இப்போ நமக்கு மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 8.4 இருக்கு இன்ட்டு 24 பாயிண்ட் வந்து என்னன்னா 5 இருக்கு. சரிங்களா, இந்த 8.4 24.5 நான் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 205 பாயிண்ட் வந்து 8 வரும். ஸோ இதுதான், ஸோ டேரக்டா ஆன்சர்ஸ் 205.8. என்ன புரிஞ்சுக்கணும்னா போடுமாஸ் பிரின்சிபல் படி எதை நான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும், எதை வந்து என்னன்னா அட் எண்டில் பண்ணணும், அது தெரிஞ்சுனா மட்டும்தான் நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். Question number 16. Johnோட monthly expenditure is 85% of his monthly salary and Jackோட monthly expenditure 90% of his monthly salary. Their combined expenditure வந்து 88%. If Johnோட monthly salary வந்து என்னன்னா 60,000னா what is the monthly salary of Jack அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு யாரோட ஜானோட வந்து என்ன மந்த்லி சேலரி வந்து என்ன கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ ஜானோட மந்த்லி சேலரி எவ்வளோ, 60,000. ஸோ 60,000த்துல வந்து என்னன்னா 85% இவரோட வந்து என்ன மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா, இப்போ என்ன பண்ணா 85% ஆஃப் 60,000 அப்படின்னு போடுவோமா. ரைட், எப்படி கண்டுபிடிப்போம், 85/100 இன்ட்டு 60,000 அப்படின்னு போடுவோம். இப்போ அதை அடிச்சுனா என்ன வரும், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும், மிச்சம் இருக்கிறது வந்து என்ன 85 இன்ட்டு 600 வரும். இப்போ 85 இன்ட்டு 600 நம்ம அடிச்சோன்னா என்ன வரும், லைக் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்னா 51,000 அப்படின்னு வரும். ரைட்டா, அப்போ என்ன மீனிங்னா அவரோட சேலரி வந்து 60,000, அவர் செலவு பண்ணது 51,000, இது 85% ஆஃப் அந்த 60,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ ஜாக்கோட சேலரி எப்படி கண்டுபிடிக்கும், இதை வச்சு நம்மளால வந்து என்னன்னா ஃபார்முலா டெரிவேஷன் பண்றதை விட ஸோ ஷார்ட்கட்ஸ் ஆர் லாஜிக்கா வந்து அப்ளை பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால எக்ஸாம்ல வந்து பண்றதா நல்லது. இப்போ ஜானோட சேலரி எவ்வளோ இருக்கு, 60,000 இருக்கு. இவரோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கு, 51,000 இருக்கா. இப்ப ஜாக்கோட நம்மளுக்கான சேலரி தெரியாது, அதே மாதிரி அவரோட எக்ஸ்பெண்டிச்சரும் தெரியாது. ஆனா அவங்க என்ன ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட கம்பைன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன 88%. அப்ப அவங்க கம்பைன் டோட்டலுக்கான சேலரி ஒண்ணு வரும். சரிங்களா, நம்ம இதுல இருந்து அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னன்னா 88%ல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சரா இருக்கணும். அதான் ஸோ டோட்டல் இன்கம்ல இருந்து 88% வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். இப்போ நம்ம ஜாக்கோட சேலரியை நம்ம எதுல இருந்து எடுக்கலாம்னா அந்த 4 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்க போகுது, அதனால ஆப்ஷன் வச்சு வந்து போடுறோம். சரிங்களா, நான் என்ன பண்றேன், இந்த 90,000 வந்து எடுக்கிறேன். சரிங்களா, 90,000 வந்து என்னன்னா எடுத்து பண்ணோம். சரிங்களா, இப்போ அந்த 60,000 + 90,000 ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும், 1,60,000 அப்படின்னு வருமா. ரைட்டு தானே, ஸோ 1,00,000 வந்து 60,000 வரும். ஆமா, 9 90,000 இங்க என்ன வரும், 1,00,000 சாரி 1,50,000 தானே வரும். ஆமா ரைட், இங்க 1,50,000 அப்படின்னு வருது. சரி, இப்போ இவருக்கான வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டாங்க, அதாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி 90,000ல வந்து என்ன அப்படின்னா அதாவது 90,000த்துல 90% தான் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப 90% எப்படி கண்டுபிடிக்கலாம், இவருக்கான 10% வந்து என்னன்னா 9,000.
அந்த 9,000 90,000 கழிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு 90% கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு வரும்? 81,000 அப்படின்னு வரும். ரைட். இப்ப இந்த 51,000 பிளஸ் 81,000 ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? ஸோ 1,00,000 வந்து என்ன 32,000 அப்படின்னு வருமா? 1,32,000 வரும். இப்ப என்ன மீனிங்? இந்த 1,50,000த்துல 88% பாருங்க. அந்த 88% வந்து 1,32,000 இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா? நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த 1,50,000 88% வந்து அப்படி பார்க்கறத விட இந்த 1,35,000ல இருந்து 1,32,000 நம்ம கழிச்சோன்னா எவ்வளவு வரும்னு பார்ப்போம். பாருங்க. அதாவது 1,50,000 இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன்? இந்த 1,32,000 நான் என்ன பண்றேன்? கழிக்கிறேன். நம்மளுக்கு கழிச்சோன்னா எவ்வளவு வரும்? 18,000 அப்படின்னு வந்து நிற்கும். இந்த 18,000 வந்துன்னா 12% அப்படின்னு பார்த்தாவே ரெண்டும் ஒண்ணு தானே. 1,50,000 வந்து 88% பார்க்கறத விட அந்த 1,50,000 வந்து என்னன்னா 18,000 எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து என்னன்னா எனக்கு ஆன்சரா வரப்போகுது. சரிங்களா? இந்த 18,000 வந்து என்ன வாட் பர்சன்டேஜ் எனக்கு என்ன 12% வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா 88 மொத்தம் 100% 88% போச்சுன்னா மிச்சம் இருக்க 12%. அந்த 12% 18,000 இருக்கணும். நம்மளுக்கு தெரியும் 1,50,000 வந்து என்னன்னா 12% போட்டோம்னா ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 தான் வரும். அப்ப ஆன்சர் டைரக்டா என்ன சொல்லலாம்? 90,000. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு வச்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன வேற வேலையும் போகலாம். அதாவது என்னன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட வந்து என்ன போகலாம். பட் அதெல்லாம் நீங்க எப்படின்னா 0.3 அது 0.8% அப்படிலாம் நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன டைம் டேக்கன் அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா இந்த எக்ஸாமுக்கு அவ்வளவு தூரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இருக்கிற டைம் லிமிட்ல நம்மளால எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகணும். அவ்வளவுதான் நம்மளோட இது வந்து என்னன்னா ஆம்பிஷன். கொஸ்டின் நம்பர் 17. ராம் கவர் வந்து என்னன்னா 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இன் 20 ஹவர்ஸ் இன் டிராஃபிக். ஹி கவர்ட் சம் டிஸ்டன்ஸ் பை வந்து என்னன்னா பைக் அட் 30 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் ரெஸ்ட் பை கார் அட் வந்து 20 கிலோமீட்டர் பர் ஹவர். டிஸ்டன்ஸ் கவர்டு பை வந்து பைக் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கான மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவா? 500 வந்து என்ன கிலோமீட்டர். எவ்வளவு நேரத்துல போறாராம்? 20 ஹவர்ஸ்ல போறாரு. ஸோ இதோ வந்து என்னன்னா ஒர்க்குனால 20 ஹவர்ஸ் 500 கிலோமீட்டருக்குள்ள நான் போயிடணும். அதுதான் வந்து என்னன்னா அவரோட வந்து டார்கெட். இப்ப அதை போறதுக்கு வந்து பாதி இது வந்து என்னன்னா பைக்ல போறாரு, பாதி இது வந்து என்னன்னா கார்ல போறாரு. அதுக்கான ஸ்பீடு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன இப்ப இந்த கொஸ்டினுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஆப்ஷன் வச்சு போறதா வந்து என்னன்னா பெஸ்ட். ஏன்னா பாருங்களேன் ஈஸியா வந்து நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ பைக்ல வந்து நான் ஆப்ஷன் இதே எடுக்கிறேன். 300 கிலோமீட்டர் வந்து போறான்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவர் 300 கிலோமீட்டர் போறான்னா அப்ப கார்ல எவ்வளவு போயிருப்பாரு? 200 கிலோமீட்டர் வந்து ரிமைனிங். ஏன்னா மொத்தம் 500 கிலோமீட்டர் போகணும். சரிங்களா? இந்த பைக்ல 1 ஹவருக்கு எவ்வளவுனா 30 கிலோமீட்டரா? ரைட். 1 ஹவருக்கு வந்து என்னன்னா 30 கிலோமீட்டர் அப்படின்னா அப்ப நான் 300 கிலோமீட்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருப்பேன்? ஸோ 300 கிலோமீட்டர் போறதுக்கு என்ன பண்ணுவேன்? இந்த 30 இன்ட்டு 10 போட்டிருப்பேன். அப்ப 10 ஹவர்ஸ் வந்து என்ன எடுத்திருக்கா? ரைட். அதே மாதிரி இங்க 200 கிலோமீட்டர், அதாவது ஒரு கார்ல போயிருந்தாரா 1 ஹவர்ல எவ்வளவுனா 20 கிலோமீட்டர் போயிருப்பாரு. இப்ப நம்மளுக்கு மொத்த இது எவ்வளவு போனா 200 மீட்டர் போயிருக்காரு. அப்ப என்ன பண்ணிருக்கேன்? 10. அப்ப என்ன மீன்ஸ் 10 ஹவர்ஸ். பாருங்களேன். அதாவது இங்கேயும் 10 ஹவர்ஸ்ல 300 கிலோமீட்டர் போயிருவாரு. இவர் 10 ஹவர்ஸ் வந்து 200 கிலோமீட்டர் போறாரு. அப்ப மொத்தம் எவ்வளவு ஹவர்? 20 ஹவர்ஸ் ஆயிடுச்சா? ரெண்டையும் கூட்டுங்க. 20 ஹவர்ஸ் ஆச்சு. இந்த ரெண்டையும் கூட்டோம்னா இங்க ஒரு 300, இங்க ஒரு 200, 500. அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப என்ன மீன்ஸ் 20 ஹவர்ஸ்ல 500 கிலோமீட்டர் போயிருப்பாரு. அப்போ ஒரு பைக்ல போறது வந்து 300 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? பட் சில பேருக்கு டவுட் வரும். நீங்க டைரக்டா வந்து என்ன ஆப்ஷன் வச்சு போறீங்க ப்ரோ. வேற ஏதாவது ஆப்ஷன் எடுத்தா நான் எப்படி பண்றது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 200 எடுப்போமே. அதாவது பைக் வந்து என்னன்னா 200 அப்படின்னு எடுத்துக்கங்க. இங்க ஆப்ஷன் 3 எடுக்கிறேன். 200 எடுக்கிறேன். அப்ப என்ன வரும்? கார் வந்து எவ்வளவு போயிருப்பாரு? மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு? 300. மொத்தம் 500 சரிங்களா? இப்ப இந்த 1 ஹவர் எவ்வளவு போறாரு? 30 கிலோமீட்டர். ஸோ இங்க வந்து ஒரு 1 ஹவர் எவ்வளவு போவாரு? 20 கிலோமீட்டர். இப்போ 1 ஹவர் 20 கிலோமீட்டர்னா மொத்தம் வந்து 300 கிலோமீட்டர் போறாரு. அப்ப எவ்வளவு நேரத்துல போயிருப்பாரு? ஸோ 20 இன்ட்டு வந்து என்ன 15 போட்டா தான் நம்மளுக்கு 300 வரும். அப்போ 15 ஹவர்ஸ் வரும். ரைட்டா? இப்போ 15 ஹவர்ஸ் வந்து என்னன்னா இங்க வந்துருச்சு. மிச்சம் ஒரு ஹவர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு மொத்த டோட்டல் ஹவர்ஸ் வந்து 20 ஹவர்ஸ். இங்க ஆல்ரெடி 15 ஹவர்ஸ் இவர் எடுத்துட்டாரு. மிச்சம் வந்து என்னன்னா இவர் 5 ஹவர்ஸ்ல நம்மளால போக முடியும்னா பாருங்களேன். எவ்வளவு போகணும்? 200 கிலோமீட்டர் போகணும். இப்போ நான் 5 ஹவர்ஸ் போனா எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க? ஸோ 5 150 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். இன்னொரு 50 கிலோமீட்டர் என்னால போக முடியாது. அதனால என்ன சொல்லிடலாம்னா இந்த 20 வந்துன்னா வராது, ராங் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? நான் புரியும் நினைக்கிறேன். நீங்க புரியலன்னா மறுபடியும் பாருங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஈஸியான ஆன்சர் வே வந்து ஆப்ஷன் போறது தான் பெஸ்ட் வே. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 18. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 16 மீட்டர், 14 மீட்டர், 10 மீட்டர் ஆஃப் த டைமென்ஷன் ஆஃப் த ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது என்னன்னா ஸோ லென்த், பிரெத், ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் ஸ்கேல் டு மெஷர் ஆல் டைமென்ஷன்ஸ் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல தான் நாட் இங்க தான் வச்சிருக்காங்க. என்னன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாசிபிள். அப்ப கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர்னாவே என்ன கேட்டிருக்கேன்? HCF கேட்டிருப்பாங்க. அதுதான் HCF கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் ஆன்சர். ஸோ HCF ஆஃப் எதுக்கு? இந்த 16, 14 அண்ட் 10. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 3 நம்பர்ல
இந்த 3 நம்பர்ல வந்து பெரிய நம்பர் என்ன பண்ணிக்கங்கன்னா உள்ள எடுத்துக்கங்க சரிங்களா. பெரிய நம்பர் வந்து உள்ள எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்த நம்பர் எந்த இந்த இதில் போட்டு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ ஒரு 14 14 மிச்சம் என்ன வரும் 2ன்னு வரும். இப்போ இந்த 14 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த 14 இங்கே உள்ள கொண்டு வந்துருங்க ரைட்டா. ஸோ 14 உள்ள கொண்டு வந்துடும். இப்போ என்ன பண்ணாம வந்து பாருங்க 7 2 14 ஆகும். அப்போ என்ன வந்துச்சு 0 ஆயிடுச்சு. எங்க 0 முடியுதோ அதோட என்ன பண்ணுங்க ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா. இந்த 2 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில கொண்டு வந்துடும். மிச்சம் ரிமைனிங் ஆல்ரெடி 16 எடுத்துட்டோம் 14 எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கு 10 இருக்குல்ல. ஸோ இந்த 10 வந்து உள்ள வச்சுட்டு இந்த 2 வந்து உள்ள வச்சுங்க. என்னன்னா I 2 10ன்னு வரும். ஸோ 10 0 எந்த இடத்துல 0 முடியுதோ அதுல நம்ம எதை வந்து என்னன்னா டிவைசரா யூஸ் பண்ணுமோ அதுதான் வந்து HCF சரிங்களா. அப்ப HCF என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ HCF 16 14 அண்ட் 10 ஆன்சர் வந்துன்னா 2ன்னு வரும். என்ன மீனிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஆல் டைமென்ஷன் எக்ஸாக்ட்லி டிவைட் பண்ணிடலாம். இந்த 16 நம்ம 2ஆல வந்து கரெக்டாக வந்து டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து 14 2ஆ வந்து என்னன்னா லைக் பார்ட்டா பீஸாக எடுக்க முடியும். அது மாதிரி 10 வந்து என்னன்னா கரெக்டா வந்து என்னன்னா பீஸா எடுக்க முடியும். ஆனா மிச்ச நம்பரை வந்து எடுக்க முடியாது பாருங்களேன். இந்த 16 14 10 மூணுக்குமே வந்து காமனா இருக்கிற ஒரு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கான நம்பர் 2. அப்ப ஆன்சர் என்னன்னா 2 மீட்டர். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 19. ரேவாந்த் வந்து என்னன்னா ஷோல்ட் வந்து என்னன்னா 8 ஷர்ட் ஃபார் த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் வந்து 480 அண்ட் 12 ஷர்ட் வந்து என்ன ஃபார் த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 160. ஸோ வாட் ப்ராஃபிட் வந்து என்ன பெர் ஷர்ட் ஷுட் ஹீ செல் த ரிமைனிங் வந்து 20 ஷர்ட் ஸோ தட் வந்து ஹீ கெட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் எவ்வளவுனா 20 பெர் ஷர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. ரேவாந்த் வந்து என்ன 8 ஷர்ட் வந்து என்ன எவ்வளவுக்கு வித்துருக்காப்ல 480 ரூபாய்க்கு வித்துருக்காப்ல. 12 ஷர்ட்டை வந்து என்ன அப்படின்னா 160 ரூபாய்க்கு வந்து என்ன வித்துருக்காரா. அப்ப இங்கே எவ்வளவு இங்க ஒரு 8 ஷர்ட் இங்க ஒரு 12 ஷர்ட் அதே மாதிரி இங்க ஒரு 20 வந்து ரிமைனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இங்க எழுதிடலாம். அதாவது நம்மளுக்கு டோட்டல் வந்து என்ன 40 ஷர்ட் சரிங்களா. இதை 20 இது வந்து என்னன்னா சோல்வ் பண்ணிட்டாரு. மிச்ச 20 வந்து என்ன அப்படின்னா ரிமைனிங்ல வச்சிருக்காரு சரிங்களா. அந்த ரிமைனிங் வந்து இருக்கட்டும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த ரேவாந்த் 8 ஷர்ட் இருக்குல்ல. ஸோ இந்த 8 ஷர்ட்டை வந்து எவ்வளவுக்கு வித்துருக்காரு 480 ரூபாய்க்கு வித்துருக்காரா ரைட். மிச்சம் இருக்கிற வந்து என்னன்னா எவ்வளோ ஸோ 12 ஷர்ட் இருக்கு பாத்தீங்களா. அந்த 12 ஷர்ட்டை எவ்வளவுக்கு வித்துருக்காருன்னா 160 ரூபாய்க்கு வித்துருக்காரு. இப்ப இது வந்து எவ்வளோ 20 ஷர்ட். இந்த 20 ஷர்ட்டை வந்து எவ்வளவுக்கு வித்துருக்காரு டோட்டல் இந்த 480 பிளஸ் 160 640க்கு வந்து வித்துருக்காரு சரிங்களா. அப்ப நான் 20 ஷர்ட் வந்து 640 ரூபாய்க்கு வித்துட்டேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன ப்ராஃபிட் வந்து பெர் ஷர்ட் இவர் வித்தா ரிமைனிங் வித்தா இவருக்கு வந்து என்ன ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட்னா மொத்தம் வந்து என்ன 40. அதாவது இவருக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு வரணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஒரு ஷர்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரணும் ரைட்டா. அப்ப நம்ம மொத்த ஷர்ட் எவ்வளோ மொத்த ஷர்ட் வந்து 40. அப்ப 40 ஷர்ட்னா அவளுக்கு எவ்வளவு வந்து என்னன்னா ப்ராஃபிட் வரும். ஸோ 40 இன்ட்டு 20 பண்ணுவோமா. ஸோ 40 ஷர்ட் பண்ணா எவ்வளவு வரும் 800 வரும். அப்ப 800 வந்து என்னன்னா அதாவது 800 ரூபா அவருக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கணும். இப்ப ஆல்ரெடி 20 ஷர்ட் வித்து அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துருச்சு 640 ரூபா வித்துருச்சு சரிங்களா. இந்த 640 ரூபா வந்து என்னன்னா அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இப்ப மிச்சம் ரிமைனிங் இருக்குல்ல அந்த 20 ஷர்ட் தான் இருக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் ஆல்ரெடி மொத்தம் 800 இப்ப 640 வந்துருச்சு. மிச்சம் ரிமைனிங் வந்து இதுல இருந்து நான் இதை கழிச்சுட்டுனா மிச்சம் இருக்க தான் வந்து இதா இருக்க போகுது. அப்ப என்னன்னா இந்த 800 ரூபால 640 ரூபா கழிச்சுன்னு வச்சுக்கலாம் எவ்வளவு வரும் 160 ரூபா வரும். இந்த 160 ரூபா நம்ம மிச்சம் இருக்கிற ரிமைனிங் வந்துன்னா 20 ஷர்ட்ல வந்து ப்ராஃபிட் போற மாதிரி நான் ஒரு ஷர்ட்டை விற்கணும். அதாவது 20 ஷர்ட் வந்துன்னா 160 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வர மாதிரி வந்துச்சுன்னா அப்போ ஒரு ஷர்ட் வந்து எவ்வளவுக்கு நான் வித்திருப்பேன் அதான் கேட்கறது. அதாவது வாட் ப்ராஃபிட் பர் ஷர்ட் ஷுட் பி ஹீ செல் ரிமைனிங் வந்து 20 ஷர்ட். அப்ப அந்த ஒரு செட் எனக்கு தெரியாதுல எக்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ் என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தா என்ன வரும் இந்த 160 டிவைட் பை வந்து கீழே 20 வருமா. இப்போ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ 2 எண்ணி 2 16. அப்போ ஒரு ஷர்ட்டை வந்து இவர் எவ்வளவு இருக்குன்னா 8 ரூபாவோட ப்ராஃபிட்டுக்கு வித்திருந்தாதான் வந்து என்னன்னா டோட்டல் வந்து என்னன்னா அந்த 40 ஷர்ட் விற்கும் போது இவருக்கு வந்து ஒரு ஷர்ட்டோட ப்ராஃபிட் 20 வரும். அப்ப ஆன்சர் 8 சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 20 நம்மளோட கடைசி கொஸ்டின்ஸ். அக்கார்டிங் டு த வேர்ல்ட் லைஃப் சென்சஸ் தேர் வர் வந்து என்னன்னா 550 panthers in 2021 in Rajasthan. If it is expected to increase by வந்து 2% the next year, then what is the population of the panther in the year 2022? ஆல்ரெடி இப்போ 2021 2021 ஒரு வருஷம் வந்து என்னன்னா எவ்வளவு 20 அதாவது 2% ப்ராஃபிட் அவ்வளவு சிம்பிள். அதாவது 550 ரூபா இருக்கு 2% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 550 எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் 1% வந்து கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா ஸோ லைக் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஸோ 1% வரும்னா அதாவது 2 ஸ்தானம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி 10%, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளிச்சுன்னா 1%. அப்போ 1% எவ்வளவு வரும் 5.5. நம்மளுக்கு வந்து 2% இன்னொரு 1% எடுக்கணும் 5.5 சரிங்களா. அப்ப 2% வேணும்னா என்ன பண்ணலாம் 2% ஈக்குவல் டு என்ன அந்த 5.5 5.5 கூட்டினா 11 வரும். அப்ப அந்த 550ல இருந்து
இந்த 11 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 6 1 இதுதான் வந்து என்ன ஆன்சர் சரிங்களா? டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ இது வரைக்கும் வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 20 கொஸ்டின் எனக்கு இந்த 11லேருந்து 20 வந்து என்ன அப்ராக்சிமேட்லி கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஞாபகத்தில் வச்சுங்க மென்சுரேஷன்ஸ் கேட்குறாங்க, அதுவும் 3D மட்டும் தான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்கறதுனால அதுக்கான ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி வந்துன்னா மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.